ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி காய்கறி எல்லாம் நம்ம வந்து வாங்கும்போது இப்படி ஒரு கவர் வந்து போட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நல்லா இறுக்கமாக கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர கவரை வந்து நம்மளால் அதை ஓப்பன் பண்ணவே முடியாது. அவசரத்துக்கு நம்ம அத வந்து கவர அப்படியே பிச்சுட்டு கூட நம்ம உள்ள இருக்கிற காய்கறிய வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி கவர வந்து பிக்காம சூப்பரா அத வந்து முழுசா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நாட்டு வந்து நம்ம அதில இறுக்கமா போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த பின்னோட அந்த மொனப்பகுதிய எடுத்துட்டு போயிட்டு, இப்படி கொஞ்சமா உள்ள விட்டு இப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே, ரொம்ப ஈஸியா நமக்கு அந்த முடிச்சு வந்து அவுக்க வந்துரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் இந்த காய்கறியோட வேஸ்டேஜ், இந்த குப்பை அந்த மாதிரி கொஞ்சம் இந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு நம்ம இந்த கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரியாம நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கவர் நமக்கு வந்து ஓப்பன் பண்ண வரல அப்படின்னும்போது, அந்த கவரையே வந்து பிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து காய்கறியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருவோம். இதுக்கு மேல அப்படி வந்து செய்யாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து காய்கறியெல்லாம் வாங்குற கவரெல்லாம் நம்ம வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு கூட இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தோசை போடுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி தவா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை ரெகுலராக நம்ம வந்து கண்டினியூஸாக தோசைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அந்த தோசை வந்து சில சமயங்களில் நல்லாவே அந்த கல்லில் போயிட்டு ஒட்டி பிடிச்சிக்கும். நமக்கு வந்து வரவே வராது. இதுக்காக நம்ம வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி தேய்ப்போம். அந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா கூட, அந்த வெங்காயத்தை வந்து திரும்ப நம்மளால் வந்து வச்சு ரீயூஸ் பண்ணவும் முடியாது இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா, அதோட காம்பை இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா வந்து ஆயில்ல டிப் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம தோசை தவால வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை போட்டோம் அப்படின்னா, தோசை வந்து நல்லா உங்களுக்கு நான்ஸ்டிக் தவால நம்ம எப்படி தோசை போட்டா சூப்பரா நமக்கு வந்து எழுந்து வருதோ, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கத்திரிக்காயோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா, 1 வாரம் 10 நாளுக்கு கூட நீங்க வந்து வச்சு திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனா வெங்காயத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணவும் முடியாது. ஒரு தடவ தோசை கல்லுல தேய்க்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடனே அந்த வெங்காயத்த வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வெங்காயமும் வந்து வேஸ்ட்டா போகாது. ஆனா, அதுக்கு பதிலா நம்ம வந்து வச்சுட்டு, அடுத்த தடவ நம்ம வந்து தோசை ஊத்தும்போது வெங்காயம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் நம்மளால வந்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ நம்ம வந்து வெங்காயத்த கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வெங்காயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில இருக்கிற அந்த பாக்டீரியா, அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை வந்து வெங்காயத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்மளால வெங்காயத்த வந்து ஒரு தடவ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. நமக்கு உடம்புக்கு தான் அது வந்து கெடுதல். ஸோ இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் காம்பு வந்து நீங்க கட் பண்ணிட்டு கூட தோசை கல்லுல வந்து தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான பெண்ண வந்து நீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஐடியாவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க தூக்கி போடவே மாட்டீங்க. இந்த மை தீர்ந்து போன பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகான கோலம் தான் போட போகிறோம். கோலம் போட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோலம் போட கற்றுக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில்ல வந்து ஃபுல்லாக வந்து கோல மாவு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து போட்டு இதில் கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோல பொடிய வந்து கையில எடுத்து விடுறதுக்கு சரியா வந்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நினைப்பீங்க இதில வந்து ஃபில் பண்ணுற மாவு வந்து சின்னதா ஒரு கோலம் போடுற வரைக்கும் தான் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இது வந்து நீங்க பெரிய பெரிய கோலம்லாம் போடுறீங்க அப்படின்னா, இது வந்து டக்கு டக்குன்னு உள்ள இருக்கிற மாவு வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஸோ அடிக்கடி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி பூக்கள் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து போடுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அழகா நம்ம வந்து நோட்ல வந்து எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதுவோம், இல்லன்னா நம்ம வந்து கோலம் போடுவோம், இல்லன்னா ஒரு பூ வந்து வரைவோம். அந்த மாதிரி நீங்க வந்து அழகா இப்படியே வந்து தரையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப அழகா கோலம் போடுறவங்களும் இருப்பீங்க இல்லையா? ஸோ கையில வந்து அந்த கோலப்பொடிய வந்து எடுத்து விடுறதுக்கு வராதவங்க கூட ரொம்ப அழகா இந்த மாதிரி கூட டெய்லி நீங்க உங்க வாசப்படியில குட்டி குட்டி கோலங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து போடலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழகா நீங்க வந்து போடலாம். வெள்ள மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. கலர் பொடியும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட தலைமுடிக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சி யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு வந்து அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து வடித்த கஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு சிலர் நினைப்பீங்க இப்போ நம்ம வந்து கஞ்சியில் வந்து உப்பு போட்டிருப்போம் இல்லையா, அதாவது சாதம் நம்ம வந்து செய்யும்போதே உப்பு வந்து போட்டுருவோம். அந்த மாதிரி உப்பு போடுறதுனால முடிக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உப்பு போட்ட கஞ்சியும் யூஸ் பண்ணிக்கலாம், போடாத கஞ்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நைட் அப்படியே ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. உங்களோட தலைமுடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நான் வந்து ஊற விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களோட தலைமுடி வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும். இப்படி வந்து நீங்கள் ஒரு ஹேர் பேக் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு முடி வந்து வெடிப்பு அப்படிங்கிறதும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு பொடுகு தொல்லைலாம் இருக்காது. உங்களோட தலைமுடி வந்து ட்ரை ஆகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு ஈரப்பதத்தோடயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து நான் நல்லா க்ரீமியாக இருக்க பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பேக் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்லா தலை குளித்ததுக்கப்புறம் உங்களோட தலைமுடியை நல்லா காய வச்சதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஒரு கைக்குள்ளே வந்து பிடிச்சு பாருங்கள். உங்களோட முடி வந்து அந்த ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்கவே அடங்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷுன்னு நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி உங்களோட முடி வந்து பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா தலையில் வந்து கோடு பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களோட வேர்க்கால்கள் அந்த முடியோட வேர்க்கால் அடியில் வரைக்கும் படுற மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இந்த பேக் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மண்டைக்குள்ள சில்லுன்னு உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு குளிர்ச்சி வந்து உள்ளே இறங்குறது நல்லாவே தெரியும். உச்சந்தலையிலேருந்து அடிமுடி வரைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி போர்ஷனாக அப்படியே பிரித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை மாதிரி சொல்லி அழகாக வந்து அப்ளை பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொண்டை மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் டைம் கொடுத்தா போதும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக உங்களோட ஹேர் வந்து பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் வந்து எடுத்து அடியில் முடியல நனைகிற வரைக்குமே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கூட நமக்கு அந்த அதில் வெந்தயம் பச்சை பயிரெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கங்கே லைட்டாக இருக்கும். முடி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீப்பு போட்டு வாரும்போது அது வந்து அங்கங்கே கொட்டிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக தெரியும் பார்க்குறதுக்கே. ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு வந்து கைக்குள்ளே அடங்காத மாதிரி நல்லா அடர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் 2 தடவை செஞ்சு பாருங்கள். முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். முடி வந்து கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் வந்து செஞ்சுட்டே வரும்போது தான் நமக்கு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஏதாச்சும் பொருட்களை வந்து போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோட மூடி வந்து நமக்கு ஓப்பன் ஆகவே ஆகாது. கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறதுனால ரொம்பவே இறுக்கமாக அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம என்ன தான் கழட்டணும் அப்படின்னாலுமே சரியாக கழண்டு வராது. சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கழட்டும் போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு.
அதனால எப்போவுமே இந்த மாதிரி டைட் ஆயிடுச்சு மூடி அப்படின்னா, அத போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் அந்த மூடி பக்கத்த மட்டும் ஒரு 2, 3 தடவ இப்படி வந்து திருப்பி திருப்பி அந்த லைட்டான அந்த ஹீட்ல வந்து காட்டுனீங்க அப்படின்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த மூடி செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக வந்துரும். அதாவது நான் இப்போ வந்து காமிச்சிட்டேன் இல்லையா? உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து கை வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக ஓப்பன் ஆகிடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பாக இருந்தாலுமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரத்துக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பென்னோட மூடி மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். அந்த சின்ன துண்டு டபுள் சைடு டேப் மட்டும் ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணி அந்த பென்னோட மூடியில் ஒரு பக்கமாக இதை வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. சூப்பரான நமக்கு இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் அங்கங்கே வந்து சொருவி வச்சுருவோம் இல்லையா ஊதுபத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி குட்டியாக டபுள் சைடு டேப் மட்டும் எடுத்துக்கோங்க. டேப் வந்து நீங்கள் அந்த மூடியில் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை ரூமுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி எத்தனை பெண்ணோட மூடி வந்து யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கமாக நான் வந்து ஒட்டி விடுறேன் பாருங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல செவுத்துல மட்டும் அப்படியே ஒட்டி வச்சுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அது வந்து கீழேயும் விழுகாது. சில சமயம் நிறைய பேர் நினைப்பீங்க, செவுத்துல நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஊதுபத்தியோட கரை வந்து நமக்கு செவுத்துல அப்படியே படிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே படியாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு செவுரு எவ்வளோ கிளியராக இருக்கோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம செவுத்துல ஒட்டி வச்சுட்டு ஊதுபத்தியை பற்ற வச்சு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒரே ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ரூமில் வைக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் வந்து சூட் ஆகிற மாதிரி ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நினச்ச உடனேயே. இதுக்கு வந்து ரொம்ப பொருட்களும் வந்து செலவாகாது, டைமும் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது. அதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மட்டும் முட்டையை வந்து வேக வச்சு இப்போ அதை உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வரைக்கும் எடுத்துருங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி இப்படி நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து முட்டை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே இன்னுமே அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது தனியாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகத்தை கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லேசாக வந்து வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 துண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் வந்து வதக்கி விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பொருள் வந்து அதிகமாக செலவாகாது. ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வெறும் இந்த மாதிரி சைட் டிஷ் மட்டுமே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் கொலைய வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதை வந்து வதக்கி விடுங்க. ரொம்ப அதிகமாக வதங்க விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த தக்காளி மசியணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதோட அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் சீரகத்தூள், சோம்புத்தூள் அந்த மாதிரி கூட வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பொடி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா பொடி. ஸோ அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் வந்து மேலே தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள தூவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இறக்கி சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கரையான் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரையான் தொல்லை அப்படிங்கிறதே உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி வந்து கரையானுக்காக ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து ஒரே வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எண்டு கார்டு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை கரையான் வந்து இந்த மாதிரியான மரப்பொருட்களை வந்து ஏறி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த பொருளே வந்து வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு, அதாவது ஒன்றுமே இல்லாமல் போகிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து அரித்து அதை தூள் தூள் ஆக்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கட்டிலோட கால் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொடி பொடியாக அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் காசு போட்டு காஸ்ட்லியான பொருளாக வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே, அநியாயமாக கரையான் வந்து அரிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அந்த மாதிரி கரையான் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், நான் இதை வந்து எடுத்து விடும்போதே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பொடியாக அந்த மரக்கட்டில் வந்து அரைச்சு அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்படியே பவுடர் மாதிரி கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஏறிடுச்சு அப்படின்னா, அது அப்படியே உள்பக்கமாக அரிச்சு அது வந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து விரல வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கமாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே உள்பக்கமாக ஃபுல்லாக வந்து அரிச்சு வச்சுருக்கு. இதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பொடி வந்து அப்படியே கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து கரையான் ஏறிடுச்சு அப்படின்னா, நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது. அது ஒன்றா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற அந்த கரையானை வந்து அழிக்கிறதுக்காக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து வேப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேப்பெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சின்ன பாட்டிலே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரியான கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வேப்பெண்ணெயோட கசப்புக்கும் இந்த வாசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கரையான் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, கரையான் வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. சின்னதாக ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். பஞ்சு இல்லை அப்படின்னும்போது நீங்கள் சின்ன பீஸ் துணி ஏதாச்சும் வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய் நார் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தேங்காய்க்கு பின்னால் குடுமின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த வேப்பெண்ணெயில் இந்த பஞ்சை வந்து நான் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரையான் தொல்லை உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் இருக்குது, உங்களோட மர பீரோ, கதவு, அதுக்கப்புறம் உங்களோட கபோர்டு, இந்த மாதிரி கட்டில், இந்த மாதிரி எந்த இடங்களில் கரையான் தொல்லை இருக்கோ அந்த இடங்களில் இந்த மாதிரி ஆயிலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி டிப் பண்ணி, அதாவது பஞ்சில் டிப் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வேப்பெண்ணெய் உள்ளுக்குள்ளே இறங்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே கரையான் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரையானும் வரவே வராது. லைட்டாக அந்த ஓட்டையாக இருக்கிற இடத்துல கூட நான் அந்த பஞ்சில் தொட்டு அப்படியே உள்ளே வந்து அமர்த்தி விட்டுட்டேன். அந்த எண்ணெய் வந்து அப்படியே உள்ளே இறங்கும்போது சுத்தமாக உள்ளே இருக்கிற கரையான் வந்து செத்து போயிடும். எஃபெக்டிவான ஒரு டிப்புங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மக்ருனிலாம் நம்ம வந்து செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து உடஞ்சி அப்படியே குழஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதாவது தம் பண்ணி செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வந்து குக்கரில் போட்டு செஞ்சாலும் சரி, நமக்கு வந்து உடஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, மக்ருனியை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நீளமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு மக்ருனி தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மக்ருனியை கொட்டி வறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து வறுத்து விட்டுருங்க. மக்ருனி வந்து கலர் மாறாமல் வறுத்து எடுங்க. இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மக்ருனி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடஞ்சி குழஞ்சி போகவே போகாது. நல்ல முழுசாகவே இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா, ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி தான் மக்ருனி மாதிரி தான் நம்ம வந்து சேமியா செய்யும்போது கூட நமக்கு வந்து சேமியா உடைஞ்சு குழஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு செய்யுங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க அது வந்து ரோஸ்ட் பண்ணி தானே கடையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்தாலுமே நம்ம வீட்டில் ஒரு தடவை வந்து வறுத்துட்டு செய்யும்போது இன்னுமே நமக்கு வந்து நல்லாவே வரும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.